அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சோழர்களுடைய நிர்வாகம் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி. ஏற்கனவே முந்தைய பதிவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய அரசியல் வரலாறு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனை தொடர்ச்சியாக சோழர்களுடைய அரசியல் நிலை அல்லது நிர்வாகம் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். பாருங்கள், கட்டாயம் கேள்விகள் வரக்கூடிய மிக முக்கியமான பகுதி. எனவே ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சிட்டீங்கன்னா போதுமானது. அதாவது எல்லா புத்தகங்களையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் பழைய 7th ஸ்கூல் புக்காக இருந்தாலும் சரி, அல்லது தற்போதைய +1 புக்கு, அதற்கப்புறம் எத்திக்ஸ் புக்கில் 12th ஸ்டாண்டர்ட் அறையியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் தொகுத்து தான் இப்போ நம்ம நடத்த போகிறோம். ஸோ கவனமாக அந்த சொல்லக்கூடிய முக்கியமான தகவலை மட்டும் நோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ முந்தைய பதிவு பார்க்கலைனாக்க இந்த சோழர்களுடைய அரசியல் நிலை, ஒவ்வொரு ராஜாக்களை பற்றியுமான முந்தைய வரலாறு கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். சரி, வாங்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சோழர்களுடைய நிர்வாகம். இப்போ சோழர்களுடைய நிர்வாகம் பொறுத்தவரையும் பாருங்கள், முடியாட்சி முறை, மொனார்கிக்கல் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ பாருங்கள், மன்னர்களுக்கு அனைத்து வகையான அதிகாரங்களும் இருந்தது. அப்போ ராஜாக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுவே நடைமுறைப்படுத்தப்பட்டது. பொதுவாக பாருங்கள், இந்த சோழர்களுடைய அரசர்கள் பொறுத்தவரையும் பாருங்கள், பெருமான், கடவுளுக்கு நிகராக பெருமான், உலகுடைய பெருமாள், அதுக்கடுத்து சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது பாருங்களேன். அப்போ திரிபுவன சக்கரவர்த்தினா என்ன அப்படின்றதே நமக்கு கேள்வியாக கேட்கலாம். 3 உலகங்களுக்குமான பேரரசர். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கடவுளின் நண்பன் என்கிற பெயரில் தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ சோழ அரசர்கள் தம்பிரான் தோழன் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன, அல்லது அது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா கடவுளுடைய நண்பன். அப்போ பாருங்க, கடவுளுக்கு நிகராக சோழ அரசர்கள் மதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க மூத்த மகன், அரசருடைய மூத்த மகன் இளவரசராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரே ராஜாவுடைய மறைவிற்கு பிறகு ராஜாவாகவும் பதவி ஏற்றிருக்கிறார். அப்போ கவனமாக பார்க்கணும். அரசர்கள் சொல்லக்கூடியது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசுடைய பட்டங்கள் என்ன, அந்த பட்டங்களுடைய பொருள் என்ன அப்படின்றத மட்டும் கவனமாக இங்கே பார்த்துடணும். சரி, அடுத்து பாருங்களேன், ஆட்சி பிரிவுகள். இது பாருங்க, இது கட்டாயம் டிஎன்பிசியில் கேட்ட கேள்வியா. அப்போ சோழர்களுடைய ஆட்சி பிரிவானது, சோழர்களுடைய நாடானது எவ்வாறு நிர்வாகத்திற்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. சோழ பேரரசு மண்டலமாகவும், மண்டலம் வள நாடாகவும், வளநாடு நாடு கிராமமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகுன்னு கேட்டா கிராமம். சரிங்களா? அப்ப பாருங்க, சோழ பேரரசு எத்தனை மண்டலங்களாக அப்படின்னா 9 மண்டலங்களாக. இந்த 9 மண்டலங்கள் என்னென்ன அப்படின்றது எத்திக்ஸ் புக்கில் இருக்கும், அதை நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ கவனமாக நம்ம பார்த்துருமையா, சோழ பேரரசனுடைய 9 மண்டலங்கள். இதுவரைக்கும் டிஎன்பிசியில் கேள்வி கேட்டதில்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் அது ஒரு பொறுத்து கொஸ்டினாக கேட்டாங்கன்னா கவனமாக நம்ம பார்த்துடணும். அப்போ சோழ பேரரசுடைய 9 மண்டலங்கள், அந்த 9 மண்டலங்கள் என்னென்ன பகுதிகள் என்பதை கவனமாக படிச்சிருங்க. கட்டாயம் கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்களேன். அப்போ இந்த சோழருடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சோழ பேரரசில் இருந்த சிற்றரசர்கள் பாருங்களேன். சோழ பேரரசில் இருந்த சிற்றரசர்கள் இருக்குவேளிர், இளங்கோவேளிர், மலவர்கள், பாணர்கள், இவர்கள் எல்லாம் பாருங்க சோழ பேரரசில் இருந்த சிற்றரசர்கள். பிற்காலத்தில் இவர்கள் சோழ பேரரசோடு இணைத்து கொள்ளப்பட்டாலும். அப்ப கேள்வி என்ன சார் பாருங்க, ரொம்ப சிம்பிள் கேள்வி தான். இவங்க பேரெல்லாம் கொடுத்துட்டு இவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாண்டியர்கள் காலத்தின் சிற்றரசர்கள், மைனர் கிங்டம்ஸ், அல்லது சேரர்கள் காலத்தின் மைனர் கிங்டம்ஸ், இந்த மாதிரியான கேள்விகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. கவனமா பார்த்துருங்க. அடுத்து பாருங்களேன், அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்வதற்காக சிறு தனம் பெருத்தனம் என்கிற குழுக்கள் இருந்திருக்கிறது. அப்போ இப்போ பிரசன்ட் டேஸில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, குடியரசுத் தலைவருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்வதற்காக. அதே மாதிரி
அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்வதற்காக சிறுத்தனம் பெருத்தனம் என்கிற அமைப்புகள் செயல்பட்டு இருக்கிறது. அப்ப பாருங்களேன், எத்திக்ஸ் புத்தகத்துல அந்த முக்கியமான அதிகாரிகளுடைய பெயர்களும் அவருடைய பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதையும் நம்ம இங்கே கட் பண்ணி கொடுத்துருக்கோம், கவனமாக பார்த்துடணும். திருவாய் கேள்வி, அரசருடைய ஆர்டர்ஸ் இருக்குல்ல, அதை வெளியிடுபவர். திருமந்திர ஓலை நாயகம், கரும விதிகள், புறவு வரி திணைக்களத்தார், வரி பொத்தக கணக்கு, திருமுக கணக்கு, நாடு வகை செய்வோர், நாடு காவல் அதிகாரிகள். அப்ப சோழர்கள் காலத்தில் இருந்த மிக முக்கியமான அதிகாரிகளாக கொடுத்திருக்காங்க. இந்த அதிகாரிகள் அவர்களுடைய துறைகள் அல்லது அவர்கள் என்னென்ன பணி செய்தார்கள் என்பதையும் நம்ம கவனமாக படித்து விட வேண்டும். சரிங்களா? ஸோ கவனமாக நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து பாருங்க, இந்த சோழர்களுடைய நிர்வாகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் பொதுவாக பாருங்க, சோழர்களுடைய நிர்வாகம் அப்படின்னாலேயும் இன்றளவிற்கும் வரலாற்றில் சிறப்பிடம் பெறுவதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளாட்சி நிர்வாகம். பாருங்க, முதலாம் பராந்தக சோழன் வெளியிட்ட உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களுடைய உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது, குட ஓலை முறை பற்றி குறிப்பிடுகிறது. அப்ப அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் யாரெல்லாம் பங்கு பெறலாம், யாரெல்லாம் பங்கு பெறக்கூடாது, குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ரெண்டையும் குறிப்பிட்டு, அதோடு மட்டுமல்லாமல் குட ஓலை முறையில் தேர்தலை நடத்தி என்ன பண்ணியிருக்காங்க, பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டதாக உத்திரமேரூர் கல்வெட்டு பதிவு செய்யும். அதுவும் பாருங்க, இந்த முதலாம் பராந்தக சோழனுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு நமக்கு ரிப்பீட்டடாகவே கேள்வியில் இருந்திருக்கு. கவனமாக நோட் பண்ணிருந்தா பாருங்க, சோழர்கள் காலத்தில் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகள், ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார். அப்ப இவையெல்லாம் என்னன்னு கேட்டாங்கனாக்க உள்ளாட்சி நிர்வாக குழுக்கள். கவனமா இருக்கணும், மறந்துடக்கூடாது. அப்ப ஊரார் என்பது என்ன? ஊரார் என்பது ஒண்ணுமே கிடையாதுயா, வேளாண் குடியிருப்புகள். வேளாண் குடியிருப்புகள், அதை சுற்றி உருவான ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு தான் ஊரார். அதே மாதிரி பாருங்க, சபையார். சபையார் என்பது பார்த்தீங்கன்னா பிரம்மதேயத்தை மையமாக கொண்ட அந்த நிலங்களை பராமரிக்கக்கூடியது சபை. அந்த சபையினுடைய உறுப்பினர்கள் சபையார். அதுமே பாருங்க, நகரத்தை ஆட்சி செய்யக்கூடியது நகரத்தார். நாட்டார் பாருங்களேன், நாட்டார் என்பது பிரம்மதேய நிலங்கள் நீங்களாக மற்ற பிரதேசங்களுடைய தொகுப்பு நாடு. அப்ப கவனமா பார்க்கணும், நாடு என்கிற அமைப்பிற்குள் எது வராது அப்படின்னா பிரம்மதேய நிலங்கள். அப்ப பிரம்மதேய நிலங்கள் அப்படின்னா என்ன? பிராமணர்களுக்கு இலவசமாக வரி விலக்கு அளிக்கப்பட்ட, ராஜாவால் வழங்கப்பட்ட நிலங்கள் தான் பிரம்மதேய நிலங்கள். அப்ப அந்த பிரம்மதேய நிலங்கள் எதுல வராது? நாடுக்குள்ள வராது. ஸோ கவனமா நோட் பண்ணிடணும். அப்ப பாருங்க, நாட்டாருடைய வேலை என்பது சோழ அரசர்களுடைய கட்டமைப்பின் அடிப்படை உறுப்பாக நாட்டார்கள் செயல்பட்டார்கள். அரசு நிர்வாகம், நீதி சார்ந்த எல்லா பணிகளையும் மேற்கொண்டிருப்பார்கள் அப்படின்றது. இப்போ கவனமாக நோட் பண்ணணும். ஊரார்னா என்ன? வேளாண் குடியிருப்பை சார்ந்து இருக்கக்கூடியது. சபையார் பிரம்மதேயம், நகரம் வணிக குடியிருப்பு பகுதி. பாருங்க, நகரத்தார் என்பது வணிக குடியிருப்பு பகுதி. நாட்டார் என்பது பிரம்மதேய நிலங்கள் நீங்களாக. ஸோ கவனமாக ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துடணும். அது பாருங்க, இந்த நாட்டார்களுக்கு நாடு பகுதியை ஆட்சி செய்பவர்கள் நாட்டார். இந்த நாட்டார்களுக்கு பாருங்க, ஆசுடையான், அரையன், கிழவன் போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாருங்க, பல்லவர்கள் காலத்துல பிரம்மராஜன், பேரரையன் போன்ற விருது பெயர்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டதாக நம்ம முந்தைய பதிவுல பார்த்திருப்போம். அப்ப இங்க பாருங்களேன், நாட்டார்களுக்கு என்னென்ன பட்டங்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஸோ கவனமா இதையும் நோட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, கிராம ஆட்சி அமைப்பு முறை. இப்ப சோழர்களுடைய கிராம ஆட்சி முறை பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த சோழர்களுடைய அடிப்படை கட்டமைப்பு, சோழர்கள் காலம் என்பது இன்று அளவிற்கும் சிறப்பிடம் பெறுவதற்கு காரணம் அவருடைய கிராம உள்ளாட்சி அமைப்பு. கவனம் நோட் பண்ணும். உத்திரமேரூர் கல்வெட்டு பாருங்க, உத்திரமேரூர் கல்வெட்டு தற்போதைய காஞ்சிபுரம்,
2 கல்வெட்டு இருக்கியா, 1919 அண்டு 1921. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டை வெளியிட்டவர் முதலாம் பராந்தக சோழன். அப்ப இந்த கல்வெட்டு படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமும் 30 வார்டுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்டிற்குமான உறுப்பினர் குட ஓலை முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா, 30 பிரிவுகளாக. கவனம் நோட் பண்ணியா? அப்ப அந்த 30 பிரிவுகள், 30 உறுப்பினர்கள் பாருங்க, கிராம நிர்வாகத்திற்காக பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவும் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறது. சரிங்களா, அடுத்து பாருங்க, இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுப்படி உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில், கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் பங்கு பெறுவதற்கான தகுதிகள் பாருங்க. ஆண்கள் மட்டுமே போட்டியிட முடியும். கால்வேலி நிலம் பாருங்களேன், ஆண்கள் மட்டுமே போட்டியிட முடியும். கால்வேலி நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும். சொந்த வீடு இருக்கணும். 35லிருந்து 70 வயதுக்குள் இருக்க வேண்டும். புராணங்கள் வேதங்கள் பற்றி அவர் கற்றறிந்தவராக, குறிப்பாக படித்தவராக இருக்க வேண்டும். ஒரு முறை உறுப்பினராக இருந்தோர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு உறுப்பினராக மாற முடியும். சரிங்களா, இப்போ கவனமாக பார்க்கணும் எந்த அளவிற்கு ஒரு மக்களாட்சியினுடைய அடிப்படை தத்துவத்தை சோழர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேள்வியை பார்க்கணும். அப்போ மிகச் சிறப்பான உள்ளாட்சி நிர்வாகம் இருந்தது. இந்த சோழர்களுடைய உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு அடிப்படை யாருன்னு கேட்டால் பல்லவர்கள். முந்தைய பதிவில் பார்த்துருப்பேன், ஸ்கூல் புக்கில் தெளிவாகவே இருக்கும். அப்போ பல்லவர்கள் அந்த அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதில் சோழர்கள் மிகச் சிறப்பாக நிர்வாகம் செய்தார்கள். இப்போ கவனமாக நோட் பண்ணிருந்தீங்க. அப்போ தகுதிகள் என்னென்ன? அப்போ தேர்ந்தெடுக்கும் முறை பொறுத்த வரைக்கும் பாருங்க, பல வார்டுகளாக பிரிக்கப்படுகிறது. அந்த வார்டுகள் பாருங்க, போட்டியிடக்கூடியவருடைய பெயர்கள் பனை ஓலையில் எழுதப்பட்டு ஒரு குடத்தில் இடப்பட்டு ஒரு சிறுவன் அல்லது சிறுமி என்ன பண்ணுவாங்க, பேரை எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களாட்சி முறையில் அனைத்து பொதுமக்கள் முன்னிலையில் வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ மிகச் சிறப்பான உள்ளாட்சி நிர்வாகம் இருந்திருக்கிறது. சரி பாருங்களேன், அடுத்து இந்த நிர்வாகத்தில் நம்ம பார்க்கக்கூடியது சோழர்களுடைய படைகள். கவனமாக பாருங்க, சோழர்களுடைய படைகள் 3 முக்கிய பிரிவுகள் இருந்திருக்கிறது. காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை. அப்போ இந்த ஒவ்வொரு படையினுடைய வீரர்கள் பாருங்க, குதிரைப்படை குதிரை சேவகர், யானைப்படை ஆணை ஆட்கள், வில் வீரர்கள் வில்லாளிகள், வாள் வீரர்கள் வாளிலர், ஈட்டி வீரர்கள். இதை கொஞ்சம் கவனம் நோட் பண்ணுங்க. ஈட்டி வீரர், மற்றதெல்லாம் அதோடைய பேர்லேயே இருக்கும் பாருங்க. வில் வீரர்கள் வில்லாளிகள், ஆனால் ஈட்டி வீரர்கள் கொண்டு வார். இப்போ பொதுவாக பாருங்க, சோழர்கள் காலத்தில் ஈட்டி வீரர்கள் கொண்டு வார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே பாருங்க, சீனாவை சேர்ந்த புவியியல் ஆசிரியர் தகவல் படி பார்த்தீங்கன்னாக்க சோழர்கள் 60,000 யானைகளை கொண்டிருந்தார்கள். முதுகில் வீடு போன்ற ஒரு அமைப்பு இருந்தது. அப்ப பாருங்க, 60,000 யானைகள் இருக்கக்கூடிய ஒரு படை அப்படின்னா எந்த அளவிற்கு சோழர்களுடைய படையானது வலிமை மிக்கதாக இருந்திருக்கும் பாருங்களேன். படை வீரர்களுக்கு படைப்பற்று என்கிற உரிமம் இருந்திருக்கிறது. சிறப்பு உரிமையா இந்த சோல்ஜர்ஸ்க்கு வழங்கப்பட்ட ஸ்பெஷல் ரைட்ஸ், படைப்பற்று. அதுக்கடுத்து தலைநகரில் படை இருந்த இடம் படை வீடு என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு படைப்பிரிவின் தலைவர் பாருங்க நாயகம் என்று அழைக்கப்படுகிறார். பின்னாட்களில் அவரே படை முதலி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். படை தளபதி பாருங்க சேனாபதி அல்லது தண்ட நாயகம் என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் 3 கை மகாசேனை என்கிற சிறப்பு படையை பராமரித்திருக்கிறார்கள். அப்ப 3 கை மகாசேனை என்கிற சிறப்பு படையை பராமரித்த அரசர்கள் யாருன்னு கேட்டால் முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன். சரிங்களா, அப்ப பாருங்க, இதோட பார்த்தீங்கன்னாக்கா சோழர்களுடைய நிர்வாகம் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் தெளிவாக கவனம் என்ன பண்ணணும், இந்த முக்கியமான தகவலை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. முக்கியமான தகவல் மட்டும் குறிப்பாக பாருங்கள், இந்த எத்திக்ஸ் புக்கிலிருந்தும் இந்த தகவல்லாம் எடுத்திருப்போம். ஸோ கவனமாக இந்த எத்திக்ஸ் புக்கிலேருந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த தகவலையும் நோட் பண்ணி வச்சிடணும். திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குரூப் 1 நியூ சிலபஸில் எத்திக்ஸ் சேர்க்கப்பட்டிருப்பதால்
இந்த ஆண்டு அதுவும் முதல் முறையாக சேர்த்திருக்கிறதுனால 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பினுடைய அறையியல் புத்தகம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ கவனமாக என்ன பண்ணணும், நோட் பண்ணிடணும். நம்ம பாருங்க, இந்த ஊரார்னா என்ன, அதற்கடுத்து சபையார்னா என்ன, நகரத்தார்னா என்ன, நாட்டார்கள் என்றால் என்ன என்கிற தகவலையும் தெளிவாக நோட் பண்ணிடுங்க. அப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சோழர்களுடைய நிர்வாகம் பற்றி பார்த்துருப்போம். அடுத்த பதிவில் சோழர்களுடைய பொருளாதாரம் பற்றி நாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே ஏதேனும் சந்தேகம் இருந்தால், நம்ம ஏற்கனவே சொன்னதை ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டால் தெரியக்கூடிய இந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றிப்பா.